இன்றைக்கி நம்ம சங்குப்பூவில் முறுக்கு பண்ண போகிறோம். சங்குப்பூவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களோட ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, டைஜஷனுக்கு, ப்ளட் சுகருக்கு எல்லாத்துக்கும் சங்குப்பூ ரொம்ப நல்லது. அதுக்காக எண்ணெயில் சுட்ட முறுக்கு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் கொடுத்துருக்கிற அளவில் ஒரு 35லேருந்து 40 முறுக்கு வரைக்கும் வரும். சின்ன முறுக்காக இருந்தால் இந்த அளவு படி செஞ்சு பாருங்கள். உங்கள் முறுக்கு ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் உறிஞ்சி போகாமல் இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு ஜலிச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பவுட்ரு பண்ணதுக்கு அப்புறமும் அதில் நிறைய டஸ்ட்டெல்லாம் இருக்கும். அந்த திப்பி திப்பியாக இருக்கிறதெல்லாம் வந்துச்சுன்னா முறுக்கு ரொம்ப வெடிக்கும். இந்த டஸ்ட்டை ஸ்க்ராப் பண்ணிடுங்க. இப்போது 3 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு, 1 டம்ளர் பொட்டுக்கடலை மாவு, 3 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு. இந்த அரிசி மாவையும் நல்லா ஜலிச்சிக்கோங்க. நீங்கள் வறுத்தது வறுக்காதது எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பேக்கெட்டில் இருக்கிற நார்மல் இடியாப்ப மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். பட்ரு நல்லா ரூம் டெம்பரேச்சரில் சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். மெயினாக இந்த பட்டரை எல்லா மாவோடையும் நல்லா கோட் ஆகணும். அப்போ தான் உங்கள் முறுக்கு ரொம்ப கிறிஸ்பாக நல்லாயிருக்கும். இப்போ பட்டரோட நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு எல்லா மாவோடையும் நீங்கள் பட்டரை நல்லா கோட் பண்ணிக்கோங்க. எங்கேயும் பட்டர் பீஸ் எதுவும் தெரியாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம சங்குப்பூ தண்ணி ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த அளவு மாவுக்கு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பேக்கெட் மாவை பொறுத்து தண்ணி அளவு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு கூட குறைய இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு 3/4 கப்பு அளவுக்கு நான் எடுத்து மெஷர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதே டம்ளருக்கு 3/4 கப்பு அளவுக்கு ட்ரையான சங்குப்பூ சேர்த்துருக்கேன். இது நம்ம ஊரில் உள்ள நாட்டு மருந்து கடைகள் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான சங்குப்பூ இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இருக்கும். இப்போது இந்த தண்ணி சூடாக இருக்கிறப்பவே நம்ம சலிச்சு வச்சிருந்தோம் இல்லையா மாவு, அதோடு சேர்த்துக்கணும். 2 கரண்டியாக சேர்த்து மெதுவாக கிளறி விடுங்க. மொத்தமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். இப்படி 2 கரண்டியாக நல்லா எல்லா மாவும் சேர்கிற அளவுக்கு இருக்கணும். மாவு தண்ணி சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறம் இப்போவே கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்காது. ஓரளவு உங்களுக்கு மாவு ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கொதிக்கிற தண்ணி ஊற்றுறதுனால கைப்படாமல் இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறி விடுங்க. இப்போது இந்த அளவு கிளறினதுக்கப்புறமா மாவை நல்லா டைட்டாக அமுத்தி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இது இந்த சூட்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து மறுபடியும் தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து பிசையணும். இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா பிசைஞ்சு பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படலைன்னா விட்டுறலாம். அங்கங்கே இருக்கிற வெள்ளையான மாவெல்லாம் இருக்கியா, அதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். எனக்கு இந்த 5 கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்தேன் இல்லையா, 4 கப்பு தண்ணி இதுக்கு சரியாக இருந்தது. அரை டம்ளர் அளவு தண்ணி தான் மீதி இருந்தது. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சிக்கணும். இப்போது உங்களுக்கு முறுக்கு அச்சில் போட்டு இந்த முறுக்காக சுட்டு எடுக்கணும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. முறுக்கு அச்சை சுற்றி நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் மாவு ஓரங்கள்லாம் ஒட்டாமல் இருக்கும். இப்போ தேவையான அளவு மாவு உள்ளே விட்டு நீங்கள் இதை முறுக்காக தான் இல்லை ரிப்பன் பக்கோடா இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட பண்ணி பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 அச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். இது பெரிய அச்சு. பெரிய அச்சில் போட்டாலும் உங்களுக்கு உள்ளெல்லாம் திக்காக ஹார்டாலாம் இருக்காது. இந்த முறுக்கு பெரிய அச்சில் போடுறப்போ கூட நல்லா கிறிஸ்பாக இருந்தது. பெரிய அச்சுலையும் போட்டிருக்கேன், சின்ன அச்சுலையும் போட்டிருக்கேன். உங்களுக்கு எதில் வேணுமோ அந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். பட் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கலரில் ரொம்பலாம் வித்தியாசம் தெரியாது. அந்த பர்பிள் கலர் மெயின்டைன் ஆகாது. ஆனால் நார்மல் கலரை விட இதில் கலர் கொஞ்சம் நேரில் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சுது. இந்த அளவுக்கு எனக்கு ஒரு 35 முறுக்கு கிடச்சிருக்கு. இதை ஒரு நல்ல ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 10 நாள் வரைக்கும் நல்லா கிறிஸ்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.